ஆண்டவரும் உலக ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அந்தமான் விசுவாச பேராலய குடும்பங்களுக்கு ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கர்த்தர் இம்மட்டுமாக நம்மை பாதுகாத்து பராமரித்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கண்ணின்மணியை போல வழிநடத்து வந்தபடினாலே ஆண்டவருடைய திருநாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை தந்தவரை நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ராஜா, உம்முடைய கிருபையும் இரக்கமும் தயவும் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ஜனவரி 30 காணும்படி கர்த்தர் கிருபை செய்தீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ராஜா, எங்கள் ஊழியங்களிலே உங்களுடைய கிருபை இருந்தபடினாலே ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களிலே கர்த்தாவே உங்களுடைய பிரசன்னம் இருந்தபடினாலே உமக்கு நன்றி. இனியும் சாமி நீரே தொடர்ந்து ராஜா எங்களோடு கூட தங்கியிருங்கப்பா. இந்த நாள் எங்களுடைய தகப்பனே எல்லாவித வேலைகளிலேயும் உங்களுடைய கிருபை இருப்பதாக சாமி. இந்த ஆண்டவரே காணொலி வாயிலாக செய்யப்படுகிறதான ஆராதனையை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல், கேட்க இருக்கிற சத்தியம் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். உங்களுடைய கிருபைகளை தந்து கர்த்தர் வழிநடத்தும். தேவைகளை சந்திப்பீராக. துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆராதனா
ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். पिता परमेश्वर के मधुर यीशु मसीह के नाम से हम सबों को धन्यवाद करते हैं. உங்கள் எல்லாரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் आप அடைகிறேன். सबों को देखकर मैं बहुत ही आनंदित हूँ. இன்று ஒரு விசேஷமான நாள். आज एक विशेष दिन है. இன்று आज வேர்ல்ட் லெப்ரசி டே ஆக கொண்டாடப்படுகிறது. आज पूरा विश्व में एक कुष्ठ रोगी दिवस मना रहे हैं. அகில உலக குஷ்டரோகிகளின் தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது. सही का कुष्ठ रोगी का दिवस है बोलकर इस दिवस सारा पूरा विश्व मना रहा है. நம்முடைய உலகம் முழுவதிலும் கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்கள் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள். हमारे पूरे देश में देखा जाएगा तो 3 मिलियन लोग कुष्ठ रोगी से सही का रोगी है. நம்முடைய இந்திய தேசத்திலே மாத்திரம் हमारे पूरे भारत देश में ஒரு வருடத்திற்கு एक साल में 1,30,000 பேர் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள். 1,30,000 लोग कुष्ठ रोग का शिकार बन चुके हैं. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरी बातों को सुन रहे हैं परमेश्वर के प्यारे जनों. இப்படிப்பட்ட வியாதியில இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ऐसे जो बीमारी में ग्रसित है उन लोगों के लिए हम लोग प्रार्थना करते हैं. வேதத்திலே லேவியராகமம் என்கிற புஸ்தகம் இருக்கிறது. बाइबल में देखा जाएगा तो एक लेवियवस्था बोलकर एक किताब है. அந்த லேவியராகமத்திலே 13வது அதிகாரத்திலே लेवियवस्था की पुस्तक 13वां अध्याय में देखने समय ஒரு குஷ்டரோகியானவன் தன்னை தீட்டு தீட்டு என்று சொல்லி கத்திக்கொண்டு விலகிவிட வேண்டும். सही का वहां पर एक देखा जाएगा तो व्यवस्था की पुस्तक 13वां अध्याय में कुष्ठ रोगी का लोगों का जीवन में सही का वो जब बीमार आ जाता है तो उसे लोगों के बीच से अलग कर देते हैं. அவர்கள் தங்கள் வாழுகிற இடத்திலிருந்து दूरமாக ஒதுக்கி தள்ளப்பட வேண்டும். उन लोग जहाँ पर रह रहे हैं वहां से उन्हें हटाकर पूरे ऐसा जगह में सुनसान स्थान में उन्हें डाल देते हैं. வேதாகமும் மிக தெளிவாக சொல்லுகிறது. बाइबल अच्छी तरह से उनके बारे में कहता है. வியாதி உடையவர்கள் அசுத்தமானவர்கள். एक बीमारी से जो ग्रसित है वो एक अशुद्ध लोग है करके बाइबल कहती है. அவர்கள் தங்களை அன்க்ளீனாக தீட்டு என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். इसीलिए सही का उन लोग आत्मा में बहुत ही सही का उन्हें बीमार से जो ग्रसित हो जाते हैं उन लोग अशुद्ध है करके कहते हैं. उन्हें सही का हटा दिया जाता है. என்னாகமம் புஸ்தகத்திலே அவர்கள் ஊரை விட்டு வெளியே தள்ளிவிட வேண்டும் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. गिनती के पुस्तक में देखा जाएगा तो उन लोगों को अपने उस स्थान से हटा के दूसरा जगह में रख दिया जाते हैं. வேதாகமத்திலே முதலாக மிரியாம் என்று சொல்லப்படுகிற ஒரு தாயாருக்கு குஷ்டரோகம் வந்ததை நம்மால் வாசிக்கிறோம். हम यहाँ पर देखा जाएगा बाइबल में मरियम बोलकर उस माँ को कुष्ठ रोग पहला बार आया था बोलकर हम देखते हैं. மோசேயினுடைய சகோதரியாகிய மிரியாம், यहाँ से मोसेस का जो बहन मरिया, அவள் மோசேயை எதிர்த்து பேசினதினாலே मोसा के विरोध में वो बातें करने के समय கர்த்தர் அவளுக்கு குஷ்டரோகத்தை கொடுத்தார். परमेश्वर उन्हें कुष्ठ रोग दे दिया. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இதை நாம் வாசிக்க यहाँ पर गिनती की पुस्तक 12वां अध्याय में हम उसे देखते हैं. பிறகு மோசே அவளுக்காக ஜெபிக்கிற பொழுது அவளுடைய குஷ்டரோகம் நீங்கி போனது. उसके बाद उसके भाई मूसा उनके लिए प्रार्थना करने के समय में वो कुष्ठ रोग उनके शरीर से चला गया देखते हैं. கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கிற மோசேவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்ற மிரியாமுடைய வாழ்க்கையிலே குஷ்டரோகம் வந்தது. परमेश्वर के दास के विरोध में खड़ा हुआ मरिया का जीवन कुष्ठ रोग से आ गया. இரண்டாவதாக மகா பராக்கிரமசாலியாகிய एक सही का उसके बाद एक सही का बहुत ही पराक्रमी சீரிய ராஜ படைத்தலைவனாகிய நாகமானுக்கு குஷ்டரோகம் வந்தது. वहां पर सीरिया के राजा नमान को भी सही का कुष्ठ रोग आ गया. ஒரு சிறு பெண்ணின் மூலமாக एक छोटी सी बच्ची के द्वारा எலிசா என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசியின் வாயிலாக அவனுடைய குஷ்டரோகம் நீங்கினதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. एक बच्ची के द्वारा एलिसा भविष्यवक्ता के द्वारा उनके कुष्ठ रोग उनके शरीर से चला गया बोलकर हम देखते हैं. नमान 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனம் அதை குறிப்பிடுகிறது. यहाँ पर दूसरा राजा 5वां अध्याय में इसके बारे में बताया गया. மூன்றாவதாக तीसरी बातें கேயாசி என்று சொல்லப்படுகிற ஒரு சர்வன்ட்க்கு குஷ்டரோகம் வருகிறது. वहां पर केयासी बोलकर एक नौकर को भी कुष्ठ रोग आया बोलकर हम देखते हैं. எலிசாவினுடைய एलिसा देखा जाए परमेश्वर के भविष्यवक्ता एलिसा, அந்த எலிசாவினுடைய தாசனாயிருக்கிற கேயாசி सही का एलिसा का जो सर्वेंट था जो नौकर था उनको
அவனுடைய வாழ்க்கையில் அவன் பணத்துக்காக ஆசைப்பட்டதினாலே उन्हें पैसा की लालच था बोलकर उनके जीवन में அவன் செல்வத்திற்காக ஆசைப்பட்டதினாலே वो सही का धन के लिए वो आशा किया बोलकर இந்த உலகத்தின் பொருளுக்காக इस ஆசைப்பட்டதினாலே संसार के धन के लिए आशा किया बोलकर நாமானுக்கு வந்த குஷ்டரோகம் அப்படி அவனுக்கும் வந்தது. सही का नामान को जो कुष्ठ रोग आया था उसको भी वैसा ही कुष्ठ रोग आया. பொய் சொன்னதினாலே குஷ்டரோகம் வந்தது. झूठ बोला बोलकर कुष्ठ रोग उसके लाइफ में उसके जीवन में आया. வாழ்க்கையிலே பொய் சொல்லுகிறவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக सही का இருக்கிறார்கள். इस जीवन में झूठ बोलने वाला बहुत ही सचेत रहिएगा. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், हमें जो सुन रहे हैं परमेश्वर के प्यारे जन, வேதத்திலே 2 ராஜாக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. बाइबल में 2 राजा के बारे में बताया गया. ஒன்று அசரியா என்று சொல்லப்படுகிற ராஜா, पहला असरिया बोलकर एक राजा, இன்னொன்று உசியா என்று சொல்லப்படுகிற ராஜா. दूसरा एक उसिया बोलकर एक राजा. அசரியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. असरिया के बारे में लिखा गया 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 5வது வசனம். इसका दूसरा राजा 15वां अध्याय में हम देखने समय அவன் 16 வயதிலே ராஜாவாக மாறுகிறான். वो 16 उम्र में राजा बन गया. 52 வருஷம் எருசலேமை ஆளுகிறான். पूरा परमेश्वर के द्वारा बहुत साल तक वो यरूशलेम में राज्य किया. இப்படி அவன் வாழ்ந்து வருகிற பொழுது ये ऐसा जीने के समय में நல்ல மனிதனாகத்தான் வாழ்ந்து वो வந்தான். अच्छा मनुष्य की रीति पर वो सही का चला. ஆனால் அவன் மேடைகளை மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடையிலே பலிகளிட்டு வந்தார்கள். सही का वो अपना जीवन को सही का वो बलि चढ़ाता था बोल के सही का उसका जीवन ही ऐसा हो गया. கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்தார் என்று या சொல்லப்படுகிறது. परमेश्वर उस राजा को सही का देखा और सही का परमेश्वर देखा करके कहता है விக்கிரக ஆராதனை நடத்துகிற அந்த மேடைகளை அவன் தகர்த்தாத காரணத்தினாலே वो सही का विग्रह वहां पर चलता था, विग्रह आराधना में चलता था, उसको वो नहीं रोका बोलकर கர்த்தர் அவனை வாதித்ததினாலே அவன் மரண நாள் மட்டும் कुष्ठरोगियाய் வாழ்ந்தான். सही का वो जीवन भर परमेश्वर की इच्छा पर नहीं चला बोलकर, प्रभु का बात नहीं सुना बोलकर वो जीवन भर कुष्ठ रोग के उसमें चला. ஒரு தனி வீட்டிலே அவன் வாழ்ந்து वो வந்தான். सही का उसे अलग कर दिया गया, अलग के अलग घर में वो सही का अपना जीवन को बिताया. 2 நாளாகமம் 26வது அதிகாரத்திலே उसमें दूसरा इतिहास 26वां अध्याय में देखने समय 16 இருந்து 21 வரை நாம் 16 வாசிக்கிறோம். से लेकर 21 वचन तक आप पढ़ने के समय में உசியா என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜாவை वहां पर குறித்து उसिया எழுதப்பட்டிருக்கிறது. बोलकर एक राजा के बारे में बताया गया. இந்த உசியா என்று சொல்லப்படுகிற ராஜா ये उसिया बोलकर एक राजा அவன் நல்லவனாகத்தான் வாழ்ந்து वो வந்தான். अच्छा से वो चलता तो था, ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்பினான். वो परमेश्वर के दास के विरोध में उठा बोलकर அவன் தன்னுடைய 16 வயதில் அவன் ராஜாவாக மாறினான். वो 16 उम्र में राजा का पद उसे मिला. எருசலேமிலே 52 வருஷம் அவன் பரிபாலனம் செய்தான். वो सही का 52 वर्ष तक यरूशलेम में वो राज्य किया. அவன் எருசலேம் ஆலயத்திலே ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை தான் செய்யும்படி அவன் जय का याजक लोग करने वाला काम ये खुद करने लगा. ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், ராஜாவே தூபம் காட்டுகிற வேலை எங்களுடைய வேலை, நீர் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறார். वहां पर सही का याजक लोग कहता है कि धूपदान चढ़ाना हमारा कार्य है, आप मत करो करके बोले. ஆனால் அவன் கேட்காமல் தூபத்தை காட்டுகிறான். सही का वो नहीं सुना और वो धूपदान को वो चढ़ाया. பிரதான ஆசாரியனா இருக்கிற அசரியாவும் சொல்லுகிறான், அப்பொழுது கூட அவன் वो கேட்கவில்லை. प्रधान याजक असरिया भी बोलता है, तभी उनका बात को वो नहीं सुना. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவன் அந்த வேலையை செய்கிற பொழுது குஷ்டரோகியாக மாறிவிட்டான். यहाँ पर वचन कहता है कि वो ऐसा काम करने के समय में वो उसका शरीर कुष्ठ रोग से भर गया. கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டான். वो सही का परमेश्वर की आराधना से उसे हटा दिया गया. அவன் சாகிற வரைக்கும் ஒரு தனி வீட்டிலே அவன் वो இருந்தான். मरने तक का वो अकेला ही घर में ही वो था. கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்புகளுடைய நிலையை பாருங்கள் பிரியமானவர்களே. क्योंकि परमेश्वर के दास के विरोध में उठने वालों का कार्य को देखिएगा. ஊழியம் செய்வதற்கு ஊழியக்காரரை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். क्योंकि परमेश्वर का सेवा करने के लिए परमेश्वर के दासों को परमेश्वर ने नियुक्त किया है. குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். सही का जो काम परमेश्वर का करना है उसके लिए परमेश्वर ने याजक ஆசாரியரின் बनाया है. வேலைகளை ஆசாரியர்கள் தான் செய்ய வேண்டும். याजक का काम याजक को ही करना है. மூப்பர்களின் வேலைகளை மூப்பர்கள் தான் செய்ய जो வேண்டும். सही का परमेश्वर के प्राचीन है उनको प्राचीन का काम दिया गया, वो प्राचीन ही அவரவர் करेगा. வேலைகளை அவரவர்கள் செய்யும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். जो काम जिसको दिया गया वो काम
वो करेगा परमेश्वर उसे आशीष ஆசாரியர்களின் करेगा। வேலையை ராஜா செய்யக்கூடாது. एक याजक का काम एक राजा को नहीं करना था। ஆனால் இந்த ராஜா ஆசாரியர்களின் வேலையை செய்ய முற்பட்டார். ये राजा याजक का काम को उसने करना शुरू किया। நடந்தது என்ன தெரியுமா? क्या हुआ कर हम देखने समय அவன் குஷ்டரோகியாக மாறி वो போனான். कुष्ठ रोग हो गया। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे मसीह के जन, ஆசாரியருக்கென்று சில வேலைகள் இருக்கிறது. याजक के लिए काम दिया गया है। அந்த வேலைகளை அவர்கள் தான் செய்ய वो வேண்டும். काम याजक को ही करना है। இவைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே குஷ்டரோகிகளை குறித்து का சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ देखा जाएगा तो पुराना नियम में कुछ रोग के बारे में बताया गया। புதிய ஏற்பாட்டிலே பல குஷ்டரோகிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. नया नियम में भी देखा जाएगा तो बहुत सारे कुछ रोग के बारे में बताया गया। மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே मत्ती रचित सुसमाचार 8वां अध्याय में देखने समय இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து பிரசங்கத்தை முடித்து இறங்கி வருகிற பொழுது यीशु मसीह पर्वत पर अपने संदेश को खत्म कर वह नीचे उतरा। ஒரு குஷ்டரோகி இறங்கி வந்து, ஆண்டவரே, எனக்கு நீ சுகத்தை தாரும், உமக்கு சித்தமானால் எனக்கு சுத்தமாக்கும் என்று சொல்லி கேட்கிறார். एक कुष्ठ रोगी वहां पर आकर खड़ा होकर, परमेश्वर आपकी इच्छा के अनुसार मेरे को चंगाई दो, आप चाहेंगे तो मुझे चंगाई देंगे। கர்த்தருடைய சித்தம் அவனை சுத்தப்படுத்துவது. परमेश्वर का इच्छा उसके जीवन को शुद्ध किया। ஆண்டவருடைய சித்தம் ரோகத்தை சுகப்படுத்துவது. परमेश्वर सोचेगा तो सही का वहाँ चंगाई देगा। ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். परमेश्वर वहाँ पर चंगाई देता है। அவனுக்கு அற்புதமான சுகம் கிடைக்கிறது. परमेश्वर से अद्भुत रीति से चंगाई किया है। மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். मत्ती रचित सुसमाचार 26वां अध्याय में देखने समय 6வது வசனத்திலே वहाँ पर 6ठा अध्याय में देखने समय இயேசு பெத்தானியா என்கிற ஒரு ஊரிலே यीशु मसीह बेथेनिया बोलकर एक जगह में குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே இருந்ததாக வசனம் சொல்லுகிறது. वचन कहता है कि वो कुष्ठ रोगी सीमोन के घर में वो था। குஷ்டரோகியுடைய வீட்டுக்கு யாரும் வரமாட்டார்கள். कुष्ठ रोग के घर में कोई नहीं आएगा। ஆனால் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே இயேசு வந்து தங்கினதாக कुष्ठ रोग से रोगी था सीमोन, उनके घर में यीशु मसीह ने गया। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, जो मेरे परमेश्वर के वचन को सुन रहे हैं परमेश्वर के जनों, ஊரிலிருந்து ஒதுக்கி தள்ளப்பட்ட குஷ்டரோகி, सही का अपने जगह से हटा दिया वाला उस कुष्ठ रोग, அவங்களோடு கூட ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். परमेश्वर उनके बीच में वास करता है। இன்னொரு நிகழ்ச்சியும் எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ पर और एक कार्य भी लिखा गया। லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே लूका रचित सुसमाचार 17वां अध्याय में இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பிரயாணமாய் போகிற பொழுது यीशु मसीह यरूशलेम को जाने के समय में அவர் சமாரியா கலிலேயா நாட்டு வழியாக நடந்து போகிறார். वो समारिया और गलील के ओर जा रहा था। அப்பொழுது ஒரு கிராமத்தில் அவர் பிரவேசிக்கிற वो பொழுது एक गांव में जाने के समय में 10 குஷ்டரோகிகள் அவருக்கு எதிராக வருகிறார். वहाँ पर 10 कुष्ठ रोग वहाँ पर आते हैं। இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லுகிறார். यीशु मसीह आप हमारे बीच में उतरिए करके कहते हैं। இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், यीशु मसीह उन्हें देखकर कहता है, நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்கள். आप जाओ अपने याजक के पास जाकर दिखाओ। அவர்கள் அப்படியே அவருடைய வார்த்தை கேட்டு போனார்கள். वो आपको ऐसा ही उन लोग बात सुने और वैसा ही चले गए। அவர்கள் அப்படி போகிற பொழுதே அவர்கள் சுத்தமானார்கள். वैसा ही उन लोग जाने के समय में रास्ता में ही उन लोग चंगाई पा लिए। 10 பேரும் சுத்தமானார்கள். एकदम 10 कुष्ठ रोग चंगा हो गए। ஆனால் ஒரே ஒரு குஷ்டரோகி மாத்திரம் திரும்பி लेकिन வந்தார். बाइबल में देखा जाए एक कुष्ठ रोग ही वापस यीशु के पास आया। அவர் வந்து சொல்லுகிறார், वो आकर कहता है, ஆண்டவரே, நீர் எங்களை ஆசாரியரிடத்தில் காண்பிக்க சொன்னீர். आपने हमें याजक को दिखाने के लिए बोले थे। நாங்கள் 10 பேரும் हम போனோம், लोग 10 लोग गए। எங்களை ஆசாரியரிடத்தில் காண்பித்தோம், हम लोग अपने याजक के पास जाकर दिखाए। நாங்கள் எல்லாரும் சுகம் பெற்றோம். हम लोग सभी लोग चंगा पा लिए। நானும் காட்டணும் சுவாமி, मैं भी दिखाया परमेश्वर, நான் சுகத்தை பெற்றுக் मैंने கொண்டேன், चंगाई को पा लिया। உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றார். आपको धन्यवाद करके परमेश्वर के सामने उसने बोलने लगा। இயேசு சொல்லுகிறார், यीशु मसीह वहाँ पर कहते हैं, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, क्या शुद्ध हुआ वाला 10 जन नहीं है क्या? மீதி 9 பேர் எங்கே என்று அவனை கேட்கிறார். वो उससे पूछता है बाकी 9 जन कहाँ हैं? அவனுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பது தெரியவில்லை. उसे क्या जवाब देना बोलकर नहीं मालूम। ஆண்டவரே சொல்லுகிறார், परमेश्वर बोलकर कहता है, ஆண்டவரை மகிமைப்படுத்த அந்த அந்நியன் மாத்திரம் தானா என்று சொல்லுகிறார். क्या परमेश्वर को महिमा देने के लिए सिर्फ ये अन्य में से ही है करके कहता है। இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிற தெய்வம். यीशु मसीह चंगा
चंगा करने वाला प्रभु है। இன்றைக்கும் அவர் சுகம் கொடுக்கிற தெய்வம். आज भी चंगा करने वाला परमेश्वर है। அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சுகத்தை वो கொடுக்கிறார். जो उसे पुकारते हैं उसे वो चंगा करता है। அந்த 10 பேரையும் ஆண்டவர் சுகப்படுத்தினார். वो 10 जन को परमेश्वर ने चंगाई दिया। விசுவாசத்தோடு கூட யாரெல்லாம் அவரிடத்தில் கேட்கிறார்களோ विश्वास से जो भी उसके पास आकर मांगते हैं அவர் எல்லாருக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். वो सभी जन को परमेश्वर चंगाई देता है। மத்தேயு சுவிசேஷத்திலே मत्ती सुसमाचार में 10வது அதிகாரத்திலே 10वां अध्याय में 8வது வசனத்திலே 8वां वचन पे மிக தெளிவாக अच्छी சொல்லப்பட்டிருக்கிறது. रीति से बताता है, வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், जो बीमार है उसे आप चंगाई दीजिए, குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், कुष्ठ रोग को शुद्ध करिए, மரித்தோரை எழுப்புங்கள், जो मर गया है उसे जीवित कीजिए, பிசாசுகளை துரத்துங்கள், शैतान को भगाइए, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் जो तुझे मुफ्त கொடுங்கள். में मिला है उसे मुफ्त में बांटिएगा। ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். हमारा यीशु मसीह इस बात को कहा, சுகம் கொடுக்கிற வல்லமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். जो चंगाई देता है अपने बच्चों को परमेश्वर ये कार्य को करने देता வியாதிகளை है। சுகப்படுத்துகிற வல்லமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். जो बीमारी से चंगा होने के लिए परमेश्वर दासों को सही குஷ்ட राह दिखाता ரோகிகளை है। சுத்தப்படுத்துவதை அந்த வல்லமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். परमेश्वर अपने बच्चों को उस आशीष दिया हुआ है कि चंगाई மரித்தோரை करें। எழுப்புகிற வல்லமையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். परमेश्वर अपने बच्चों को जो मर गए हैं उसे जीवन देने के लिए भी परमेश्वर हमें பிசாசுகளை आशीष दिया है। துரத்துகிற வல்லமையும் அவருக்கு கொடுக்கிறார். शैतान को भगाने के लिए भी परमेश्वर ने सामर्थ दिया है। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, जो हमें सुन रहे हैं परमेश्वर के जनों, நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும் இயேசுவின் மீது நம்பிக்கை வையுங்கள். आप कैसा भी बीमारी में क्यों ना हो प्रभु पर विश्वास करिए। அவர் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. उस पर जो विश्वास करता है वो सही का कभी भी परमेश्वर चाहता है कि वो कभी निराश ना होएगा। ஆண்டவர் நிச்சயம் சுகத்தை தருவார். परमेश्वर जरूर चंगाई देगा। சங்கீதம் 107 भजन संहिता 107 में 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 20वां वचन ऐसा कहता है, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி परमेश्वर अपने वचन को भेजकर उन्हें चंगाई देकर அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். परमेश्वर उसे विपत्ति से बचाएगा। அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. परमेश्वर उसे विपत्ति से बचा देगा करके कहता है। ஆண்டவர் தமது வார்த்தையை அனுப்புகிறார். परमेश्वर अपने वचन को भेजता है। அந்த வசனம் அவர்களை சுகமாக்குகிறது. वो वचन उनके जीवन को चंगाई लेके आता है। அவர்களை அழிவிலிருந்து விலக்கி மீட்கிறது. परमेश्वर उन्हें सही का सत्यनाश के गड्ढे से वो निकालता है। அவர் சுகம் கொடுக்கிறது. वो चंगा करने वाला प्रभु है। அவர் யெகோவா ரஃபா. वो यहोवा रफ़ा है। அவர் சுகம் கொடுக்கிறது. वो चंगा करने वाला प्रभु है। அந்த இயேசுவை உங்கள் உள்ளத்திலே वो கூப்பிடுங்கள். यीशु मसीह को अपने जीवन में बुलाइए। நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை आप காண்பீர்கள். विश्वास करेंगे तो परमेश्वर की महिमा को देखेंगे। நம்முடைய வியாதிகள் சுகமாகும். हमारी बीमारियां चंगा होगी। விசேஷமாக குஷ்டரோகிகளுக்காக நாம் ஜெபிக்க आज सही का विशेष रीति से हम कुष्ठ रोग के लिए प्रार्थना करें। அவர்களை நிச்சயம் கர்த்தர் தொடுவார். परमेश्वर उन्हें जरूर चंगाई देगा। நாம் எல்லாரும் கண்களை மூடி आइए ஜெபிக்கலாம். अपनी आंखों को बंद कर हम प्रार्थना करें। உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா குஷ்டரோகிகளையும் और सही का पूरे देश में कुष्ठ रोग जहां भी है, விசேஷமாக பாரத தேசத்தில் இருக்கிற எல்லா குஷ்டரோகிகளையும் विशेषकर से हम भारत देश के उस कुष्ठ रोगी के लिए प्रार्थना करें। நாம் எல்லாரும் கண்களை மூடி अपनी ஜெபிக்கலாம். आंखों को बंद करके हम क्या प्रार्थना करें। தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கும்படியாக ஜெபிக்கலாம். सही का आपके अंदर में जो कमजोरियां हैं, जो कमजोरियां हैं वो दूर करने के लिए भी हम प्रार्थना करें। கண்களை மூடி ஜெபிப்போம். आइए अपनी आंखों को बंद करके हम प्रार्थना அன்புள்ள करें। பிதாவே, प्यारे परमेश्वर, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை हम சொல்லுகிறோம். आपको धन्यवाद करते हैं राजा। இந்த நாளிலே आज के दिन परमेश्वर, உலகெங்கும் இருக்கிற परमेश्वर दुनिया के हर एक जगह में जितने भी रोग है राजा, எல்லா குஷ்டரோகிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर सारे कुष्ठ रोगी के लिए हम प्रार्थना करते हैं। இந்திய தேசத்திலே இருக்கிற परमेश्वर हमारे भारत देश में रहने वाले कुष्ठ रोग के लिए राजा, எல்லா குஷ்டரோகிகளை ஆண்டவருடைய கரத்துக்குள்ள परमेश्वर सारे कुष्ठ रोग को प्रभु के हाथों में सौंपते हैं। परमेश्वर பலவீனங்களிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை விலக்கி परमेश्वर பாதுகாத்துக் उस कमजोरी से परमेश्वर उन्हें छुटकारा देकर उन्हें संभाले राजा। கர்த்தர் நீர் தொடுவீராக. परमेश्वर आप उन्हें छुएगा प्रभु जी, அவர்களை நீர் தொட்டு சுகமாக்குங்க. आप उन्हें छूकर चंगाई दे परमेश्वर। இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். परमेश्वर इस वीडियो को देखने वाली सभी लोगों को आप आशीष करें। அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் நீர் தொட்டு उनके சுகமாக்குவீராக. जीवन में कितना भी समस्याएं क्यों ना हो राजा, उन्हें आप छूकर चंगाई दे परमेश्वर। அவர்களை தொட்டு சுகமாக்கும். उन्हें छूकर आप चंगाई दे राजा। சகல பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. सारा बलहीन परमेश्वर यीशु के नाम से परमेश्वर चंगाई में बदल जाए राजा। நம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள் இப்பொழுது தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. परमेश्वर आपके कोड़े खाया वाला परमेश्वर
परमेश्वर प्रभु जी शरीर राजा उन्हें छू ले परमेश्वर। நீர் கொடுத்திருக்கிற சுகத்திற்காக நன்றி. परमेश्वर आप दिया वाला चंगाई के लिए धन्यवाद நீர் राजा। அற்புதத்தை செய்கிற தெய்வம். आप चंगा करने वाला प्रभु है परमेश्वर। நீர் தொட்டு சுகமாக்கும். आप छुए और चंगाई दे राजा। எங்கள் விசுவாச குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். हमारे विश्वास की सभा को तो आशीष करे परमेश्वर। இந்த அந்தமான் தீவுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. परमेश्वर अंडमान द्वीप समूह में जीने वाले सभी लोगों को आप छू ले प्रभु जी। எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. कैसा भी तकलीफ क्यों ना हो, कैसा ही बलहीन क्यों ना हो, आप उन्हें छू ले राजा। கர்த்தர் நீர் தொட்டு வழி நடத்தும். परमेश्वर आप उन्हें छू कर आप उन्हें चलाए परमेश्वर। எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். हमारी प्रार्थना को आपने सुना उसके लिए धन्यवाद राजा। எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். परमेश्वर सारा शरीर के बलहीन प्रभु जी यीशु मसीह के नाम से बदल जाए परमेश्वर। நீரே தொடர்ந்து வழி நடத்தும். आप ही शुरू से लेकर आखिरी तक चलाए परमेश्वर। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के पवित्र नाम से मांगते हैं राजा। ஆமென். आमीन। ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். आइए हम आशीष वचन को प्राप्त करें। நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் பாதுகாப்பு பராமரிப்பும் ஆரோக்கியமும் சுகமும் இன்றும் சதா காலம் நம் அனைவரோடு தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.